இன்றைய ஊடக நண்பர்கள் சந்திப்பு இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள், அடுத்தது கள்ளக்குறிச்சியில் நடந்த படுகொலை, 60 பேருக்கு மேலே அங்கே கள்ளக்குறிச்சியில் தமிழக அரசால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முதலில் சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள். முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தவறான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பொய்யான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். சட்டமன்றத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்ற ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள சொல்லியிருக்கின்றார்கள். பீகாரில் அங்கிருக்கின்ற உயர்நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை. அவர்கள் தடை செய்தது அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருந்தார்கள், அதைத்தான் தடை செய்திருக்கின்றார்கள். பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தடை செய்யவில்லை. இதை முதலமைச்சரும் புரிஞ்சுக்கணும், அவங்க அதிகாரிகளும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், அதாவது உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு அதை சேர்த்து நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைக்கும் என்று ஒரு மிக மோசமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி செய்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.